ஆக்சுவலாக இது வந்து மதுரை மட்டும் இல்லை, மதுரையை சுற்றி இருக்கிற எல்லா ஊருக்காரங்களுமே வருவாங்க. இது வந்து இந்த விஸ்வாசம் படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, சாதியை பார்க்குற பிரிஞ்சு நிற்கிறவங்க கூட சாமியை பார்க்கறதுக்காக சேர்ந்து நிற்பான், சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட தான் சனத்தை பார்க்கறதுக்காக சேர திருவிழான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இது வந்து நாட்டார் வழிபாடு சாமி கும்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, முஸ்லீம்ஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா இவர் வந்து ஆற்றுல இறங்கி முடிச்ச உடனே துலுக்கநாச்சியாரை பார்க்க போவார்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை வந்து தன்னோட காதலியாக ஒரு பாவிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அழகர் வந்து ஒரு வைணவ சமயத்தை சேர்ந்தவர், சொக்கநாதர் அதாவது சிவன் வந்து ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவர், மீனாட்சி வந்து ஒரு சாதாரண பொதுமக்கள் மாதிரி ஒரு ராணி. அவங்க எந்த ஒரு சமயமும் அவங்கள சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு ராணி அவங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு எல்லாரோட கல்ச்சருமே இதில் வந்து ஒன்றா வந்துடும். முஸ்லீம்ஸ் வந்துருவாங்க. ஸோ இது வந்து நாயக்கர் காலத்தில் உருவாக்கப்படுறதுனால அந்த டைமில் பிரிட்டிஷ் இருந்திருக்காது, கிறிஸ்டியன்ஸ் மட்டும்தான் உள்ளே வரல. ஒருவேளை அந்த டைமில் பிரிட்டிஷ் இருந்தாங்கன்னா கிறிஸ்டியன்ஸை உள்ளே சேர்த்துருந்துருப்பாங்க. ஸோ அதனால் எல்லா சமயத்தையும் வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் அந்த பாட்டிலே கூட வந்துட்டு சமயங்களே வேற்றுமையை பூட்டி வச்சவர் அழகர்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரி வரும்ல, அதுக்கு தான் கேஸ்ட்டு ரிலீஜன் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கி அந்த காலகட்டத்திலே வந்துட்டு ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடியே தொட்டா திட்டு பார்த்தா திட்டு அப்படின்றதெல்லாம் தாண்டி பொதுமக்கள் இருக்கிற இடங்களில் வந்துட்டு சாமியை வந்து பார்க்க வருது. சாமி இருக்கிற தெருக்குள்ளே வந்து மக்கள் போகக்கூடாதுன்றதை ஒதுக்கி வச்சு இந்த காலகட்டத்திலேயே சாமியே வந்துட்டு மக்களை பார்க்க உள்ளே வர்றது வந்துட்டு அந்த வருஷத்துலேயே ஒரு பெரிய புரட்சி மாதிரி தான். ஒரு பெண்ணு வந்துட்டு பட்டாபிஷேகம் பண்ணி முடிசூடி கையில் செங்கோல் ஏந்தி வேப்ப மாலையை வந்து தான் கழுத்தில் அணிஞ்சு வருவாங்க. அந்த பெண்ணை வந்து ஒரு அரசியாக பாவிக்கிறது, ஒரு ஆணை வந்து அரசியாக பாவிக்கிறத தாண்டி ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணை வந்து அரசியாக பாவிச்சு அவங்க வரும்போது பராக்னு சவுண்டு கொடுக்கும்போது அது வந்து சுற்றி இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு பெரிய உத்வேகம் கொடுக்குற மாதிரி, அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாமே இதில் கலந்துருக்கும். ஸோ சித்திரை திருவிழான்றது சாமி கும்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த திருவிழாவில் கண்டிப்பாக இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஈக்குவாலிட்டி சொல்லிக் கொடுக்குற ஒரு திருவிழா இது. ஸோ அதனால் எல்லாருமே அடுத்த தடவை வர முடியாதவங்க அடுத்த தடவை வாங்க, வந்தவங்க வருஷம் கண்டிப்பாக வாங்க. நன்றி.